தலைப்பு: பயோகிராபிஸ், சுயசரிதைகள். பக்கம் 19. சகோதரர் ஜென்ஸ் கோப்லாண்ட். மறைவு 1965. உண்மை பல உச்சரிப்புகளில் பேசுகிறது. ஜென் கோப்லாண்டின் விஷயத்தில் அது நோர்வே ஆகும். நார்வேவில் அவரது தாயார் இறந்த பொழுது அன்று ராம் முழுவதும் அவரது சடலத்துடன் இருந்ததை அவர் எப்பொழுதும் நினைவில் கொள்ள மறக்கவில்லை. அத்தகைய அனுபவம் ஜீவன் மற்றும் மரணம் பற்றிய ஆழமான தோற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் அமெரிக்காவில் குடிபெயர்ந்து வரும் வரை அவர் இந்த உண்மையை கண்டறியவில்லை. அதன் செய்தியால் மகிழ்ச்சியடைந்த அவர் அதை பற்றி மற்றவர்களிடம் சொல்ல விரைந்தார். இருப்பினும் அவரது கனமான உச்சரிப்பு காரணமாக அவர் இதை சிறப்பாக செய்ய முடியும் என்று முடிவு செய்தார். இது அவர் செய்தது. இதற்கிடையில் ஒரு பெரிய சுருட்டு மீது ஊற்றினார். அவரது புகைப்பழக்கத்தை பற்றி கூறப்பட்டாலும் மற்ற சகோதரர்கள் அதை செய்யவில்லை என்பதை அவர் விரைவில் கவனித்தார். தனது சுருட்டுக்களை மகிழ்வித்த அவர் மூழ்குவதற்கு ஒரு நாள் முன்பு தனது கடைசி புகையை பிடித்தார். அவர் மீண்டும் ஒருபோதும் ஒளிரமாட்டார் என்பதை அறிந்திருந்தார். 1914க்கு முன்னர் போதகர் ரசல் அவரை நகரும் படத்திட்டமிடுபவராக வேலை தேட சொன்னார். இதனால் புகைப்பட நாடக பணிகளில் அவர் உதவ சரியான நேரத்தில் வர்த்தகத்தை கற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு பயிற்சி அளித்த திரைப்பட அரங்கின் உரிமையாளர் அவரது வேலையில் மிகவும் ஈர்க்கப்பட்டார். இதனால் பல திரையரங்குகளை நிர்வகிக்க அவருக்கு கணிசமான சம்பளம் வழங்கப்பட்டது. இருப்பினும் போட்டோ டிராமாவுடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை அவர் நிராகரித்தார். விண்வெளி ப்ராஜெக்டுகளுடன் பணிபுரிந்தார். அங்கு எப்போதும் இல்லாத ஆபத்து, தீ, தண்ணீர் குவியல்கள் எப்போதும் கையில் வைக்கப்படுகின்றன. சகோதரி மேரி பீட்டர்சன் அவர்களை போட்டோ டிராமா வேலையின் போது சந்தித்தார். ராஜ்யத்தின் அருகாமையில் இருப்பதால் திருமணம் செய்வது நடைமுறை இல்லை என்று அவர் உணர்ந்தாலும் வீட்டை சுற்றி ஒரு ஆண் இருப்பது அவளுக்கு நல்லது என்றுதான் உணர்ந்ததாக அவன் அவளிடம் சொன்னான். அவர் IBSAவில் இருந்த நாட்களில் ஜென்ஸ் உதவியாளராகவும் பிரசுரங்கள் வழங்குவதில் தலைமையாகவும் மற்றும் நார்வே சகோதரிகளுக்கு உதவி புரிபவராகவும் ஊழியம் செய்தார். 1930களின் ஆரம்ப காலங்களில் அவர் முகமறிந்த அநேக நண்பர்களே அவரது தொகுதிகளை சுட்டெரித்தனர். என்றாலும் அவர்கள் செய்ததை போன்று செய்யக்கூடாமல் 1935 வரை அவர்களை தூசி சேகரிக்க அனுமதித்தார். அவருக்கு ஏற்பட்ட அந்த சமூகத்தின் மீதான அதிருப்தியின் காரணமாக சிகாகோ வேத மாணவர்களுடன் இணைந்து வெகு விரைவில் மூப்பரானார். அவர் தனது மதிய உணவு வேலையின் போது மிகவும் கவனமுடன் 6 தொகுதிகளையும் மீண்டுமாக படித்து தன்னை சத்தியத்தில் மீண்டுமாக நிறுவிக்கொண்டார். அவர் ஒரு மூப்பராக கடுமையான ஒழுங்கு மற்றும் நேரத்தை சரியாக கடைபிடித்தலில் அவர் குறிக்கப்பட்டார். ஜென்ஸ் ராஜ்யத்தின் ஒழுங்கை பராமரிப்பார் என அவரது சக மூப்பர்களில் ஒருவர் இவ்வாறாக சொல்லுவார். புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் எளிமையாகவும் சத்தியத்தை கற்பிப்பதே இவரது இன்னும் கூடுதலான ஒரு திறமை. ஒரு சகோதரி நினைவு கூர்ந்தார். அவர் எனக்கு தந்தையை போன்றவர். 3 தொடர்களில் நான் கேட்ட 2வது பேச்சு இது. அவர் என்னை அங்குலம் அங்குலமாக இழுத்தார். நான் அவரை மிகவும் நேசித்தேன் என்றவுடன் மேரி சிரித்துக்கொண்டே என்னிடம், நீங்கள் ஜென்ஸை போலவே என்னை பாதி நேசித்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக நான் மேரியையும் நேசித்தேன். ஆனால் அவள் எனக்கு தேவையான தந்தை அல்ல. கோப்லாண்டின் வீட்டாருக்கு கிறிஸ்துமஸ் தினத்தில் கூடுகை என்பது ஒரு நியமமாக இருந்தது. எப்பொழுதும் ஒரு வாலிப சகோதரரின் பேச்சு ஒரு அம்சமாக இருக்கும். மூப்பர் ஆக அநேக சகோதரர்கள் வருகை புரிந்திருப்பார்கள். இளம் வயதினர் மீதான அவரது ஆர்வம் போன்ற சைகைகளை உள்ளடக்குகிறது. அவர் ஐரோப்பிய யாத்ரிக பயணத்தை முடித்து வந்த பின்னர் கார் சாவிகளை ஒரு இளம் சகோதரனிடம் கொடுத்து, உனது அம்மாவையும் எனது மேரியையும் மாநாட்டுக்கு அழைத்து வா என்றார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவர் தனது கோடைக்கால குடிசையின் சாவியை புதிதாக 2 திருமணமான இளைஞர்களுக்கு அவர்களின் தேனிலவுக்கு வழங்கினார். மனசோர்வுடன் தனது சரக்குகளை அதன் மதிப்பில் 1/3 பங்கிற்கு விற்கும்படி கட்டாயப்படுத்தும் வரை ஜென்ஸ் ஒரு சிறிய வானொலி கடையை நடத்தி வந்தார். பிறகு பிளாரிடோவில் உள்ள
இளம் சகோதரரின் வீட்டில் சென்று ஓய்வெடுக்கும் வரை ஒரு மிதிவண்டி கடையை துவங்கி நடத்தி வந்தார். அடுத்த வீட்டை கட்டி எழுப்புதல். அவர்களின் வீட்டை கட்டி எழுப்ப அவர் அளித்த உதவிகளை நினைவு கூறுங்கள். 96 பவுண்டு மூட்டைகள் கூட முழு படிக்கட்டுகளில் ஏற்று செல்லுங்கள். பின்னர் சத்தியத்தில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமென அவர் விரும்பியதால் டானுக்கு சென்றார். என்றாலும் அவர் அநேக முறை யாத்ரிகராக சென்றபொழுது அவரது பயணங்கள் எக்லிஷியாவால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஏனெனில் அவர் அந்த பாதையையே விரும்பியதால் அந்தியோகியாவிற்கு பவுல் மற்றும் பர்னபா அனுப்பப்பட்டதைப் போல மேற்கோள் காட்டினார். அவர் 1965 மரிக்கும் வரை டானில் இருந்தார். ஆமேன்.